இன்றைய ராசிபலன் 2025ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. யாரை வழிபடலாம்? பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். மேஷ ராசி நேயர்களே, எதிலும் ஆர்வயின்மையான சூழல் உருவாகும். சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும். ரிஷப ராசி நேயர்களே, மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். துணைவி வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபார நிமித்தமான உதவிகள் சாதகமாகும். வழக்கு பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, கனிவான பேச்சுக்களால் ஆதாயம் அடைவீர்கள். மனதளவில் இருந்த கவலைகள் குறையும். அரசு காரியங்களில் இருந்த இழுபறிகள் மறையும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். கடக ராசி நேயர்களே, நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, தாய் வழியில் அனுசரித்து செல்லவும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும். உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பாக பிரிவினைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் அறிமுகங்கள் ஏற்படும். துலா ராசி நேயர்களே, மனதில் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். பலவிதமான குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும். பழைய சிந்தனைகள் மூலம் செயல்களில் ஒருவித தடுமாற்றம் ஏற்படும். பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். சுபகாரிய தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும். நண்பர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, வழக்கு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பயணங்கள் மூலம் ஆதாயம் மேம்படும். வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். கும்பராசி நேயர்களே, தாய் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். திடீர் வரவுகள் ஏற்படும். பேச்சுகளில் சற்று கவனம் வேண்டும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மீன ராசி நேயர்களே, இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. நீண்ட நாள் தடைப்பட்ட பணிகள் சாதகமாக முடியும். தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.